ஒரு சில ஆண்டுகளாகவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய மூவி செலக்ஷன் வேற லெவல்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம வளர்ந்து வர இளம் இயக்குனர்களை நம்பி தைரியமாக படம் நடிக்கிறாரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது லோகேஷ் கனகராஜுடைய டைரக்ஷன்ல கூலி அப்படின்ற திரைப்படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. லோகேஷ் பாத்தீங்கன்னா இதற்கு முன்னாடி கமல், தளபதி விஜய் ஆகிய பலருடன் படம் பண்ணிட்டாரு. சூப்பர் ஸ்டாருடன் படம் பண்ண வேண்டும் அப்படின்றது அவருடைய மிகப்பெரிய கனவாக இருந்தது. அந்த கனவை நிறைவேற்றிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தற்போது பாத்தீங்கன்னா அதன் படப்பிடிப்புல படு பிஸியாக செயல்பட்டு கொண்டும் இருக்காரு. இதனடுத்து பாத்தீங்கன்னா இந்த படப்பிடிப்பு முடித்த கையோடு ஜெயிலர் படத்துடைய 2ஆம் பாகத்துல இணையவுமே இருக்காரா. இந்த படத்துடைய ப்ரோமோ வீடியோ கூட அண்மையில வெளியாகி செம்ம ட்ரெண்டிங் ஆச்சு. சோ இந்த படத்திற்குமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு. இந்த வேளையில தான் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய அடுத்த படம் பற்றிய ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகி இருக்கு. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மீண்டுமே சங்கருடன் இணைய இருக்காரா. சங்கர் சாருடைய டைரக்ஷன்ல கடைசியாக வெளியான 2 திரைப்படமும் அவ்வளவாக சோபிக்கவில்லை. சோ அதனால பாத்தீங்கன்னா சங்கர் அவர்கள் கண்டிப்பாக ரஜினி சாரிடம் வந்தா ஒரு சூப்பர் ஹிட் கொடுக்கலாம் அப்படின்ற முடிவுல தான் ரஜினி அவர்களை நாடி இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருடைய வேல்பாரி கதையை சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரிடம் சொல்லி சம்மதமுமே வாங்கியிருக்காரா. சோ இந்த படத்துடைய பூஜை கூடிய விரைவில் போடப்பட இருக்கு. அது மட்டும் இல்லாம படத்துடைய படப்பிடிப்பு இந்த ஆண்டு இறுதியில இருக்கலாம் அப்படின்னுமே சொல்லப்படுது. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.